முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். தமிழக அரசு சார்பில் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த செய்திக்குறிப்பிலே முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். படிப்படியாக மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கும் பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் முடிவினை ஏற்று ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்கிறார்கள் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிந்து வரும் செவிலியர்கள் நிரந்தர பணியிடத்தில் பணி நியமனம் செய்யும் பொருட்டு நிலுவையில் உள்ள பதவி உயர்வு மற்றும் புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் விரைவில் நிரந்தர பணியிடங்களில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியிலே தொடர்ந்து இந்த பணி நியமனங்கள் அதிக அளவில் செய்யப்பட்டிருப்பதாகவும் எனவே இது மீண்டும் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2021 முதல் தற்போது வரை 4825 ஒப்பந்த செவிலியர்கள் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் 1600 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தரப்பில் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரோனா காலத்தில் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட 3260 செவிலியர்களில் பணியில் சேராத 390 பேர் நீங்களாக 2146 செவிலியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டு தற்போது பணிபுரிந்து வருகிறார்கள் எனவும் மீதம் இருக்கக்கூடிய 724 செவிலியர்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணைகள் வழங்க விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த செவிலியர்களுக்கான வழங்கப்பட்டு வந்த மாத ஊதியம் 14,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டதையும் நினைவு கூர்ந்து மா சுப்பிரமணியன் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஒப்பந்த செவிலியர்கள் அரசின் முதற்கட்டமான 1000 நிரந்தர பணியாளர்களில் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தமிழக அரசின் முடிவை ஏற்று தங்களது போராட்டத்தை முடித்துக் கொள்கிறார்கள் என்ற செய்தியை தெரியப்படுத்துவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை வெளியிட்டு தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.